தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட்ல அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீட் எக்ஸாம் டைமில் நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நீட் இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்றது என்னன்னா, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்றது என்னன்னா, எந்த ஊர்ல உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி அலர்ட் ஆயிருக்குன்ற ஒரு இன்டிமேஷன், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் ஏ அட்மிட் கார்டு. சரிங்களா? இது வந்து ஹால் டிக்கெட் கிடையாது. அதனால நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணி அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க பாஸ்வேர்டு, அப்ளிகேஷன் நம்பர், கேப்சாலாம் கொடுத்து உள்ள போயிட்டு எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம் வந்து அலர்ட் ஆகிருக்குன்றதை மட்டும் பார்த்துக்குங்க. அதாவது சென்னையா, கோயம்புத்தூரா, எந்த ஊர்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன் இதை முன்னாடியே கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஊர்லன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு என்ன வழின்றதை முன்கூட்டி நீங்க ஒரு பிளான் பண்றதுக்கு ஒரு வசதியா இருக்கும். அதற்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ்லயோ ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அது வந்து எந்த இடம் அப்படின்றது உங்களுடைய அட்மிட் கார்டில் வரும். சரிங்களா? இப்போதைக்கு அதுக்கு நீங்கள் அவசரப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு பக்கம். அடுத்தது, நீட் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். எக்ஸாம் ஹாலில் முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் பபிள் ஷேட் பண்ணுவீங்க. அந்த பபிள் ஷேட் பண்ணும் பொழுது நிறைய மாணவர்கள் சற்று கவனக்குறைவுனால ஒட்டுமொத்த அந்த பேப்பருமே தவறா வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும். எப்போ அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சரியா இருக்கும். கொஸ்டின் பேப்பரை பார்ப்பீங்க. அதுல வந்து 4வது ஆப்ஷனோ அல்லது அல்லது 3வது ஆப்ஷன் தான் சரியான விடை அப்படின்னா, அவங்க வந்து பென்சில்ல வந்து நீங்க மார்க் பண்ணும்பொழுது, பபிள் ஷேட் பண்ணும்பொழுது தவறுதலா 4க்கு நேரா, அதாவது 3க்கு நேரா பண்ணாம 4வதுக்கு நேரா பபிள் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு அடுத்து கீழே கீழே வரிசையா இருக்கிறது எல்லாமே தவறாக மாறிடும். ஸோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தை கொள்ளணும். அதற்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபார்மேட்ல ஓஎம்ஆர் நெட்ல நிறைய கிடைக்குது. எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பபிள் ஷேட் பண்றதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபாஸ்டா எப்படி பபிள் ஷேட் பண்றதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல பண்ணிட்டு அதை தப்புன்னு அடிச்சுட்டு இன்னொரு இடத்துல பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பா நீங்க செய்யக்கூடாது. சரிங்களா? முக்கியமா அந்த பபிள் ஷேட் பண்ணும்பொழுது தெளிவா அழகா அந்த ரவுண்டுக்குள்ள கரெக்டா இருக்கணும். அந்த ரவுண்ட் விட்டு வெளியில போகக்கூடாது. சப்போஸ் தவறுதலா ஒண்ணு நீங்க பண்ணிட்டாலுமே, தவறுதலா பண்ணிட்டா ஒட்டுமொத்தமா தவறா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை அடிச்சுட்டு இதுதான் சரின்னு சொல்லிட்டு அங்க ஓவர் ரைட்டிங்கும் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். பண்ணவும் கூடாது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ரஃப் பேப்பர் தேவை, ஏதாவது ஒரு கால்குலேஷன் பெருசா இருக்க போறது இல்லை சொன்னாலுமே ரஃப் ஷீட் அப்படின்றத கொடுத்தாலும் அதை வாங்கி வச்சுட்டு ரஃப் ஷீட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி கொடுக்கும்போது ரஃப் ஷீட்டை வச்சு நீங்க அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்விஜிலேட்டர் வந்து என்ன விஷயங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாருன்ற விஷயங்களை கண்டிப்பா நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க ஒரு திங்கிங்ல ஐயோ ஒரு பதட்டம், ஒரு பயத்திலே உட்காந்துருப்பீங்க. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சுக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு வேலையை பண்ணும்போது நாளைக்கு அதுவே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால இன்விஜிலேட்டர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்பொழுது என்னென்ன விஷயங்களை சொல்றாரு, என்னென்ன பேப்பர்ல செய்யணும், என்னென்ன பேப்பர்ல செய்யக்கூடாது அப்படின்னு விஷயங்களை அவர் சொல்றாரு இல்லையா, இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸாமை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சரி, உங்களுக்கு பிஃபோரா கொடுப்பாங்க. பிஃபோரா கொடுத்துட்டு அதுல செக் பண்றது போறது எல்லாமே டைமிங் இருக்கு. அதெல்லாம் நீங்க கரெக்டா பாருங்க. இன்விஜிலேட்டர் என்ன சொல்றாரோ அதன்படி மட்டும்தான் நீங்க நடக்கணும். உங்களோட விருப்பமா எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. அதனாலதான் தண்ணி பாட்டில் கூட நீங்க கையில எடுத்துட்டு போய் எழுந்து போய் தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா கவனத்துல கொள்ளணும். யாரும் பெரும்பாலும் இந்த மால் ப்ராக்டிஸ் அப்படின்ற விஷயங்களுக்கு போக போறது கிடையாது. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணவும் முடியாது. ட்ரை பண்ணா அது பெரிய அஃபென்ஸ்ல போய் முடியும். ஸோ இதே நீங்க கவனத்துல வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை கவனத்துல வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போகணும். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு உங்களை நீங்க தயார் பண்றது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, நீங்க உங்க மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு தன்னம்பிக்கையோட அந்த எக்ஸாமை நீங்க ஃபேஸ் பண்ணணும். அந்த தன்னம்பிக்கை குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலுமே அங்க தவறுதலா வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை நான் சாதிப்பேன், இதை என்னால முடியும் அப்படின்ற விஷயங்களை மட்டுமே மனசுல வச்சுக்கங்க. இந்த தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயம் எப்ப நமக்கு ஏற்படும் அப்படின்னா, நீங்க உங்க வீட்லயோ உங்க கோச்சிங் சென்டர்லயோ பிராக்டிஸ் நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்க, நிறைய பிராக்டிஸ், நிறைய மார்க் டெஸ்ட் நீங்க எழுத தான் உங்களுக்கு நம்பிக்கையானது பிறக்கும். பரவாயில்ல, இந்த டெஸ்ட்ல நம்ம நல்ல மார்க் இருக்கு,
அடுத்த டெஸ்ட்ல இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல இது இன்னுமே நம்ம கூடுதலா எடுத்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு தைரியத்த குடுக்கும் எக்ஸாம் டைம்ல. சரிங்களா? அதனால டெஸ்ட் நீங்க இன்னமும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு 3 டெஸ்ட், 4 டெஸ்ட் வீட்லயே உட்கார்ந்து ஒரு மாக் டெஸ்ட் எழுதுங்க. முக்கியமா நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. எங்கெங்க தவறுதல் இருக்கு, எங்கெங்க சரியா பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு, இந்த பிராக்டிஸ மட்டும் கரெக்ட்டா கொண்டுட்டு போனீங்கன்னா போதும். எக்ஸாம்ல ஈஸியா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.